This video is sponsored by Buy Mode Shopping app. Buy Mode Shopping app application is one of the online shopping app now available on Play Store and App Store. App name is Buy Mode e-shopping. அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப்பை கிளிக் பண்ணி ஷாப்பிங் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி ஷாப்பிங். மோகன் வாடா இங்கே. நேற்று நடனா ஜேசிபி வந்துச்சு, நீங்கள் நடனா மணியக்காரெலாம் வந்துக்கிறாங்க. நிலத்தை ஃப்ளாட் போட்டு விற்கலான்னு இருக்கேன், அந்த ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணேன். இப்படி விவசாய நிலத்தை கூறு போட்டு விற்றுன்னு இருந்தேன்னா நம்ம நாளைக்கு எதெல்லடா போய் விவசாயம் பண்ணுறது? போடா, இந்த மண்ணில் மண் வளம் செத்து போச்சா, இங்கே விவசாயம் பண்ண முடியாது. பார்த்தாலும் கெமிக்கல் உரத்து போட்டுருந்தா மண் வளம் செத்து தாண்டா போகும். மண் செத்து போகும், நாளைக்கு மனசு செத்து போகும். என்னடா பண்ண சொல்கிற, சொத்து இல்லாத மண் வச்சுக்கின்னு? நீ ஒன்றும் பண்ணாத, இயற்கை விவசாயத்துக்கு மாறு. மண்ணும் நல்லா இருக்கும், நாடும் நல்லா இருக்கும். பூஜா, குப்பை வண்டி வந்திருக்குமா, குப்பை கொட்டிட்டு வாங்க. ஒரு பிளாஸ்டிக் வாசனையா வருது. ஏய், அதுவும் அங்கே பாருடி, அங்கே தாண்டி பிளாஸ்டிக் வாசனை. இங்க குப்பையை எரிக்கிறீங்க. நானாமா பண்ணுறது, உங்கள் ஊரில் மக்கா குப்பை எல்லாம் கொட்டுறாங்க. ஒரு வீட்டு குப்பையை உங்களால் பிரிக்க முடியல, நான் எப்படி 300 வீட்டு குப்பையும் பிரிப்பேன்? அதனால தான் எச்சிட்டு போகிறேன். இது இவங்க மேலே தப்பு இல்லை, நம்ம ஊர் மக்கள் மேலே தான் தப்பு. இதுக்கு ஒரே வழி பிரசிடென்ட் ஐயா தான். இதுதானே பிரசிடென்ட் ஐயா வீடு. பிரசிடென்ட் ஐயா வாங்கம்மா வாங்க. ஐயா, நம்ம ஊர்ல ஒரு அநியாயம் நடக்குது ஐயா. ஏன் அநியாயம் நடக்குது? நம்ம ஊர் மக்கள் போடும் குப்பையால் காற்று மாசு அடையுது. நீங்கள் தான் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். நீங்கள் நைட்டாக ஒரு கூட்டத்தை போடுறேன், ஆனால் இது நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க, வேற ஒருத்தவங்க சொல்லிக்கலாம். எதுக்குடா மரத்தை வெட்டுற? என்னடா பண்ணது, கேஸ் விலை ஏறி போச்சு. இந்த மற்ற வெட்டினாவது வெறுக்குனா ஆகுது, தழாலாக கொட்டி குப்பை தான் ஆகுது. இப்போதாண்டா இயற்கை உரம். தயை சேர்த்து எடுத்துன்னு போய் உன் நிலத்துல போடு. இங்கே அனைவருக்கும் வணக்கம். இந்த அவசர கூட்டம் எதிர்க்காங்கன்னா காற்று மாசு அடிக்கணும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதை பற்றி பேச பிடி ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்காங்க. இந்த சுற்றுச்சூழலை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கேன். இந்த கிராமத்துல மக்கும் குப்பை மக்கா குப்பை எல்லாமே ஒன்னா போட்டு எரிக்கிறதா கேள்விப்பட்டேன். அதை பத்தி ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். கிராம மக்கள் தங்களோட ஊரை நம்ம தான் காப்பாத்திக்கணும். நம்ம வீட்டுல இருந்து போடுற ஒவ்வொரு குப்பையும் பிரிச்சு போடணும். குப்பை வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, அதை பிரிச்சு கொடுக்குற குப்பையை எடுத்துட்டு வந்து குப்பை கடங்களை போடுவாங்க. அதுதான் அவங்களுடைய வேலை. நம்ம வீட்டை நம்ம சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட குப்பைகளை தனித்தனியா பிரிக்கணும். நம்மளோட குப்பையில வெங்காயத்தோல் அதெல்லாம் மக்கும் குப்பை, பிளாஸ்டிக் கவர் எல்லாம் தனியா இருந்து நீங்க குப்பைக்காரங்கிட்ட கொடுத்துருவாங்க. அதை நாங்க ரீசைக்கிள் நாங்க பண்ணிப்போம். நீங்க மக்கும் குப்பையை நீங்க எங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அதையும் நாங்க ரீசைக்கிள் பண்ணி உங்ககிட்ட நாங்க இயற்கை உரமா திருப்பி கொடுப்போம். இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த கூட்டத்துக்கு வராத எல்லா ஊர் மக்களுக்கும் நீங்க போய் சொல்லணும். நாளையில இருந்து மக்கும் குப்பை மக்கா குப்பை நீங்க தனியா தான் கொஞ்சம். குப்பை வண்டி வந்திருக்குமா, போய் குப்பை கொட்டிட்டு வாங்க.